கேட்குது எல்லாத்துக்கும். அப்போ ஜொமேட்டோங்கிறது எனக்கு அந்த நிறுவனத்துடைய அதிபர் மேலே எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல மரியாதை. ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலையும் கொடுத்தாரு. ஹோட்டல் கடை எங்கேயோ மூலையில் வச்சிருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாரு, வியாபாரத்தை பெருக்கி விட்டாரு, வீட்டில் உட்காந்துருக்கிறவனுக்கு சோறும் கிடச்சிச்சு. எப்படி பிளான் போட்டார் பாருங்க, போட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனால் கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கொரோனாவில் வந்து இந்த மாதிரியான ஆளுங்க டெலிவரி பாய் வந்து கொண்டு போய் கொடுக்க பயந்துக்கிட்டான். ஏன்னா கொரோனா பேஷண்ட் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் நம்மகிட்ட ஓட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுக்கும் போது அப்போ வந்து ரோபோக்கள் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரோபோவே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெளிநாடுகளில் டெலிவரி பாய் இல்லை, எல்லாம் ரோபோ தான் போகுது. டெலிவரி பாய் வந்து யாருன்னா ரோபோ. இப்போ அந்த ரோபோ மட்டும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுன்னா லட்சக்கணக்கான ஜொமேட்டோக்காரங்களுக்கு வேலை இருக்காது. ரேப்பிடோ வந்துச்சு. வண்டி வச்சுருந்தா போதும்பா, உனக்கு காசு, நீ ஒன்றும் செய்யாத, வண்டி மட்டும் ஓட்டு, உனக்கு தான் வண்டியில் சுற்றுறதா ரொம்ப பிடிக்குமே, ஏன் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதோடு சேர்த்து காசையும் சம்பாரினாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு, பசங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டுமேனு. ஆனால் அந்த வேலை வாய்ப்பும் எந்த அளவுக்குன்னா, நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் போனேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னும், ஏங்க ஒரு கால் டாக்ஸி எடுத்துக்கலாம் அப்படின்னு. எதுக்குங்க கால் டாக்ஸி? சரி ரேப்பிடோ அப்படின்னாப்புல. அப்போ ரேப்பிடோனா 2 பைக்கில் எடுக்கணும், நீ ஒரு பைக்கில் உட்காரணும், நான் ஒரு பைக்கில் உட்காரணும், அது கால் டாக்ஸி எடுத்துக்கலாம். இல்லைங்க அதெல்லாம் இல்லை, இப்போ பாருங்கள் ஒரு வித்தியாசமான சிஸ்டம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆப்பில் பார்த்தாப்புல. நமக்கு தெரியல. பார்த்துட்டு இந்த இடத்துல 2 பைக்கு நிற்கிது, அப்படியே 2 பைக் நிற்கிது. நாங்கள் 2 பேரும் போனோம். ஒரு பைக் எடுத்துக்கிட்டாரு, நானும் உட்காந்துக்கிட்டேன். அந்த பைக்கு ஒரு பாஸ்வேர்டு சொன்னார், பைக் ஆன் ஆயிடுச்சு. நேராக போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கேயே பாஸ்வேர்டை சொல்லிட்டு பைக்கை போட்டு போயாச்சு. வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தார். வேறு எங்கே பைக் நிற்கிதுன்னு பார்த்தாரு. ஒரு பைக் நின்றுச்சு. நான் அவர் பைக்கில் ஏறிக்கிட்டோம், வந்துட்டோம். பைக்கில் ஓட்டுறதுக்கு ஆளே இல்லை, பைக்கு தானாக நிற்கிது. பாஸ்வேர்டை சொன்னால் பைக் ஸ்டார்ட் ஆயிரும், திருப்பி பாஸ்வேர்டு சொன்னால் பைக் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இப்போ இருக்கான்னு தெரில. நீ யாராவது பார்த்துருக்கீங்களா? அது மெட்ராஸ் போனவங்க பைக் ஓட்டுறவங்க கூட, ரேப்பிடோக்காரனு கூட வேலை இல்லைங்க. சரி டாக்ஸி எப்படி வந்துருச்சு இன்னைக்கு? டாக்ஸி வந்து டிரைவர்லெஸ் கார் வந்திருக்குது இன்னைக்கு. பெங்களூர் இருக்குது டிரைவர்லெஸ் கார். எப்படி நீங்கள் கூகுள் மேப்பை போட்டால் கரெக்டாக உங்களுக்கு வழிகாட்டுதோ, நாங்களாம் கூகுள் மேப் தான், எங்கே போனாலும் கூகுள் மேப், யார்ட்டையும் வழி கேட்கறது இல்லை. வழி கேட்டு போகிறதா இருந்தால் அவ்வளோதான் நம்ம நிலைமை. ஆனால் இன்றைக்கி வந்து அதே மாதிரி டிரைவர்லெஸ் கார் வந்துருச்சு. அந்த காரில் லொக்கேஷன் மட்டும் போட்டால் நீ பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டு நான் கொண்டு போய் கரெக்டாக விட்டுறேன் அப்படிங்குது. அப்போ இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் போகுது. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி எப்படி இருந்தாலும் கொத்தனாருக்கெலாம் வேலை இருக்குத்தான் செய்யும், சமையல்காரங்களுக்கெலாம் வேலை இருக்குத்தான் செய்யும், டெய்லருக்கெலாம் வேலை இருக்குத்தான் செய்யும், கட்டிங் மாஸ்டருக்கெலாம் வேலை இருக்குத்தான் செய்யும். ஏன்னா அறிவைத்தானே எடுத்துருக்குது. இன்னும் உழைப்பை எடுக்கலையேன்னு பார்த்தா அதுக்குரிய வேலை நடந்துட்டு இருக்குது. எப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் சமையல் செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கேமரா மாட்டி விட்றாங்க முன்னாடி. இந்த மாதிரி ஒரு கேமரா, நீங்கள் வாட்டுக்கு கத்திரிக்காய் வெட்டுறது, கறி வெட்டுறது, பிரியாணி சமைக்கிறது எல்லாத்தையும் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. அப்படி அந்த கேமராவை நீ மாட்டிக்கிட்டு வேலை செஞ்சால் 1 மணி நேரத்துக்கு 250 ரூபா. இங்கே இருக்கா திருப்பூரில்? கேமராவை மாட்டிக்கிட்டு வேலை செஞ்சால் 1 மணி நேரத்துக்கு 250 ரூபா. உடனே நம்ம பொம்பளைகளுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டுக்காரர் கொடுப்பாரா? பிரியாணி சமைக்கிறதுக்கு வீட்டுக்காரர் காசு கொடுப்பாரா, இல்லை யாராவது கொடுப்பாங்களா? நம்ம வேலையை செய்கிறோம், கேமராவை தான்ப்பா மாட்டிக்கிறோம். 250 ரூபா வருதுல்ல, ஒரு நாளைக்கு 1000 ரூபா. கொத்தனாருக்கு சம்பளம் 1200, கேமரா மாட்டினா இன்னும் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். டெய்லருக்கு சம்பளம் 500, கேமரா மாட்டிட்டு வேலை செஞ்சால் 1000 அப்படின்னு நிறைய பேர் இப்போ கேமரா மாட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. கொத்தனார், சித்தாள் எல்லாம் கேமரா. என்ன நடக்குதுன்னா அந்த கேமராவில் பூரா ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, மனுஷன் மாதிரியே நீ வேலை செய்யணும். ஒரு மனிதன்ட்ட எப்படி சோறாக்கு பிரியாணி ஆக்குன்னு சொன்னால், வாணியம்பாடி பிரியாணி ஆக்கு, கீரனூர் பிரியாணி ஆக்குனா அதே மாதிரி ஆக்கணுங்கிறதுக்கான ஒரு முழு பயிற்சியும் இப்போ அந்த ஏஐக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வரும்போது டிரைவர் இருக்க மாட்டாங்க, ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு ஆள் இருக்காது, தேவை இருக்காது. ஆள் இருக்கும், தேவை இருக்காது. டிசைன் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது, சினிமா படம் எடுக்கிறதுக்கு தேவை இருக்காது. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எதுக்குமே வந்துருச்சு. ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துருச்சு. பிஸ்னஸ்னால் முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா, பாருங்கள் இது திருப்பூர் ரேட்டு, ஆனால் நாங்கள் மெட்ராஸ் ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுக்குறோங்க அப்படின்னாங்க. ரீட்டெயிலை வந்து நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டெயிலை கொடுக்குறோங்க அப்படின்னாங்க. மெட்ராஸ் ரேட்னாங்க, பம்பே ரேட்னாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பொருள் வேணுமா சைனா ரேட்டுக்கு தரங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அப்போ நாளைக்கு நம்முடைய எதிர்காலம் என்ன யோசிக்கணுமா இல்லைங்களா? யோசிக்கணும்னு சொல்கிறோம், கை தூக்க பார்க்கலாம். இல்லைன்னா இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் நான் பேசக்கூடாது என்றைக்குமே. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் கை தூக்கலையே, ஆர்வம் இல்லைன்னு தானே அர்த்தம். கை தூக்க பார்க்கலாம். இங்கே வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் வாங்க வந்திருக்கீங்கன்னா இனிமேல் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுறலாம்.
இங்கே வந்து உட்காரக்கூடிய நோக்கமே என்னென்னா நம்ம எல்லாரும் பேசணும். இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டே அதான். இப்போ டிரைவருக்கு வேலை போக போகுது. என்ன வியாபார நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்கள் தேவையில்லாத நிலம் உருவாக போகுது. நீங்கள் டெய்லரிங்குடைய இந்த நிறுவனங்களில் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் எந்த டெய்லருக்கோ இன்றைக்கி வந்து கட்டிங் மிஷின்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்துருச்சா இல்லை அட்வான்ஸாக? ஒரு துணியை கொடுத்தான்னா அதே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குதா இல்லையா? அயன் பண்ணி கொடுத்துட மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போகும்போது அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நம்மளால் முடியாததை ஏஐனால முடியாதது என்ன அப்படின்னா முதல்ல சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. பார்த்தவனா வாங்க மாமே அப்படின்னு ஏஐ கேட்காது. அதை பழகுங்க. இன்னைக்கு எல்லாரும் ஏஐ எப்படி ஆகிட்டு போகுது. இன்னைக்கு யார் யார்ட்டும் பேசுறது இல்லை, யார் யார்ட்டும் பழகிறது இல்லை, யாருக்கும் மரியாதை இல்லை. இது வந்து ஏஐ செய்ய முடியாது, நீங்கள் தான் செய்யணும். ஆனால் அதை நீங்கள் துவைச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. வீடுகளில் உட்காந்து 4 மணி நேரம் கேம் விளையாடுறீங்க. முச்சந்தில் உட்காந்து 50 பேர் 60 பேர் உட்காந்து கேம் விளையாடிட்டு உட்காந்துருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர்னா என்ன? நரக நெருப்புன்னு அர்த்தம். அவன் தெளிவாக சொல்கிறான், டே இதுக்கு எதாவது நரகத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு. நண்பன் யார் என்று தேர்ந்தெடுத்துக்கொள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் பாருங்க. இன்னைக்கு நான் 2-3 நாளாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எம்எஸ்கேல பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறோம். ஃப்ரீ, நோ கமிஷன், நோ சார்ஜ். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, உங்கள் தலைவர் சொல்லணும். உங்கள் பள்ளிவாச தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி இந்த பையன் நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்ல குடும்பம், எந்த சச்சரவுகளா இல்லைங்க அப்படின்னு சொன்னால் போதும். எனக்கு வேற ஒன்று வேணாம். அது மணமகளாக இருந்தாலும் அதுவும் மஸ்ஜித் சேவைக்குழு இருக்கிற முகலாவாக இருக்கணும். ஏன்னா மஸ்ஜித் சேவைக்குழு இல்லாத ஜமாத்துக்கு நமக்கு அறிமுகம் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று அனௌன்ஸ் பண்ணேன். இன்றைக்கி நிறைய பேர் ஃபோனு, காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரிங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எவ்வளோங்க கமிஷனு சார்ஜுனாரு. இல்லைங்க ஃப்ரீ தான், எல்லாம் ஃப்ரீ. அப்போ வேறு என்னங்க செய்யணும்? உங்கள் பள்ளிவாச தலைவர்கிட்ட போங்க, லெட்ரு கூட வேணாங்க. அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டோம், பையன் நல்ல பையன், அவங்க அப்பா தான் பேசினார், பையன் நல்ல பையன், சம்பாதிக்கிறான், ஒழுக்கமானவன், நல்லவன், நீங்கள் தாராளமாக அவருக்கு பொண்ணு பார்த்து கொடுங்கன்னு அந்த தலைவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதுங்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணோட அத்தா சொல்கிறாரு, அப்போ என் பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படிங்கிறார். ரைட்டுங்கஜி, ரொம்ப சந்தோஷம், அப்போ என் பையனுக்கு கல்யாணமாக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு அவன் பேரை கெடுத்து வச்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கி வந்து என்ன ஒரு பெரிய வந்து ஏஐ வந்து தண்ணி அடிக்கிறது இல்லை, ஏஐ வந்து டாஸ்மார்க் போகிறதில்ல, ஏஐ வந்து லீவ் ஓடாது. இன்றைக்கி திருப்பூருடைய நிலைமை என்ன? ஞாயிற்றுக்கிழமைக்கு பேர் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைக்கு பேர் சின்ன ஞாயிற்றுக்கிழமை. அதுலேயும் சின்னது ஒன்று வேணும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுப்பார். அப்புறம் நேற்று ஒருத்தர் கூட்டம், வாரத்தில் ஒரு நாள் வியாபாரம் பண்ணுறேங்க, அப்புறம் அடுத்த ஒரு வாரம் என்ன செய்யுங்க, ஒரு நாள் விடிய வியாபாரம் பண்ணி போட்டால் அப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் வேணாமா அப்படிங்கிற. அப்புறம் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி டெவலப் ஆக முடியும்? அதனால் இன்றைக்கி உள்ள மாணவர்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி இல்லைங்க. அந்த காலம் வேறு. இனி உள்ள காலத்தில் நாம் ரொம்ப பின்தங்கி போயிடுவோம். நல்லா கேட்டுங்க, இன்றைக்கி உள்ள நிலைமை என்ன? இன்றைக்கி நான் எத்தனையோ கால் டாக்ஸியில் போவேன், அந்த டிரைவர்கிட்ட பேச்சு கொடுப்பேன், தம்பி என்ன படிச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், எல்லாம் என்ன பிஇ முடிச்சிருக்கிறேன், எம்இ முடிச்சிருக்கிறேன், ப்ரொஃபஸராக இருந்தேங்கிறாரு காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தேங்க, என்னால் முடியல வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? நம்முடைய டேலண்ட்டை நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது, நம்ம அசுர வேகத்தில் வளர வேண்டியிருக்குது, லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டியிருக்குது. கம்யூனிகேஷன் இல்லாமல் என்னங்க பண்ண முடியும்? ஏங்க ஒருத்தர் பேச வேணாமா? முதல்ல எங்கள் அத்தா வந்து அலங்கியத்தில், நம்ம ஊர் அலங்கிந்தான், அலங்கியத்தில் பஸ் ஸ்டாண்ட் நிப்போட்டு 2 பேரும் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத வருவார். என்னங்கன்னா மழையே இல்லைங்க அப்படின்னு மலையை பற்றி பேச ஆரம்பித்து, காட்டை பற்றி பேச ஆரம்பித்து, வயலை பற்றி பேச ஆரம்பித்து, ஃப்ரெண்டாகி சந்தோஷமாகி கடைசியில் பார்த்தா அது நட்பு தொடர ஆரம்பிச்சிடும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் சர்வசாதாரணமாக பேசுவாங்க. பஸ்ஸில் வந்து நான் பார்க்கல, எனக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லுவாங்க, சீட்டு இப்படி போட்டிருக்கோம், இப்படி தான், இப்படி உட்காரதில்ல, அதவே தப்புனாங்க. சீட்டு வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்து, இப்போ அவரு நானும் உட்காந்துருக்க மாதிரி தான் பஸ்ஸில் சீட் இருக்கும், ட்ரெயின் மாதிரி. அப்போ பேசிக்கிட்டே போவாங்க. திருப்பி எப்படி போட்டானோ அப்போவே பேசலை, இப்போ நேராக உட்காரும் போது தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? இப்போ எங்கள் அத்தா மாதிரி உள்ளவங்க எங்கேயாவது போய் இந்த மாதிரி ஒரு நல்ல பசங்களை பார்த்து பஸ் ஸ்டாண்டில், தம்பி என்ன படிக்கிறதா அப்படின்னு யதார்த்தமாக கேட்டால் வேதியமாக சொல்லுவான், ஹூ ஆர் யூ, நீ எதுக்கு எங்கிட்ட வந்து பேசுகிற, உன் வயசுன்னு ஏன் வயசுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஜென்ரேஷன் இப்போ உருவாயிருச்சு. பேசாதீங்குது, எங்கள்கிட்ட பேசாத, தனியாக போய் நான் கதவை சாத்தணும், தாப்பாவை போடணும், உலகம் பூரா சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருந்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க. உங்களிடம் பிஇ டிகிரி இருக்குது, நான் வந்து பச்சையாக பேசுகிற ஆள் தான், அவர் வேணால் நாகரிகமாக பேசிக்கலாம். நான் வந்து ஊராக போய் கணக்கு எடுக்கிறவன், கஷ்டங்களை பார்க்குறவன், ஏழ்மையை பார்க்குறவன், வறுமையை பார்க்குறவன். இன்றைக்கி ஒரு எவ்வளோ வாழ்க்கையில் எத்தனை பேர் சின்னாபின்னமாகி கிடக்கிறாங்க நம்ம சமுதாயம்னு கண்ணில் பார்க்குறவன் இப்படி தான் பேச முடியும். நல்லா கேட்டுக்குங்க,
நீங்கள் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய மொழி அறிவையும் உங்களுடைய பண்பையும் உங்களுடைய நாகரிகத்தையும் உங்களுடைய எல்லா கலாச்சாரத்தையும் நீங்கள் வளர்த்திக்காம விட்டீங்கன்னா பிஇ டிகிரி இருக்கும், எம்இ டிகிரி இருக்கும், ஏன் பிஹெச்டி கூட இருக்கும். ஆனால் வேலை உங்களுக்கு சாக்கடை கழுவுறதா தான் இருக்கும், ஒரு காலம் வரும் குப்பையை கூட்டுறதா தான் இருக்குமே தவிர நீங்கள் லோ ப்ரொஃபைல் ஜாப்புக்கு தான் நீங்கள் போக முடியும். அதனால் குழந்தைங்க வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து எல்லாத்தையும் இனிமேல் பேசுங்க. முதல்ல 3 துவா வாங்காமல் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாரி, எவ்வளோ பெரிய படிப்பாளியாரி, எவ்வளோ பெரிய படைப்பாளியாரி, ஆனால் உன்னால் 3 துவா இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. ஒரு துவா தாயின் துவா, 2வது தந்தையின் துவா, 3வது உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரின் துவா. இந்த 3 பேர் வந்து உன் மீது பொறாமை கொள்ளாதவர்கள். மற்றவன் எவனா இருந்தாலும் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படத்தான் செய்வான். பொறாமைப்படாமல் இருக்கவே மாட்டான். பொறாமைங்கிறது மனிதனோட ஒரு படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் உன்னை பார்த்து பொறாமைப்படாத 3 ஜீவன்கள். ஒரு டீச்சர் சொல்லும், எங்கிட்ட படித்தவன் டீச்சர் வந்து எல்கேஜி டீச்சராக இருக்கும், ஆனால் அவர்கிட்டயே படித்தது ஹெட் மாஸ்டர் ஆகி அதே ஸ்கூலுக்கு போனாலும் அந்த டீச்சருக்கு உன் மேலே பொறாமை வராது. எங்கிட்ட படித்தவர் நம்ம ஸ்கூல்லேயே ஹெட் மாஸ்டர் ஆகிட்டாரா, சந்தோஷப்படும். அந்த உள்ளம் இன்னைக்கு அந்த டீச்சரை கத்தி காட்டி மிரட்டுறாங்க, அந்த டீச்சரை கேவலமாக பேசுகிறாங்க, அந்த டீச்சரை வருது போகுதுங்கிறாங்க, அந்த டீச்சரை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, பட்டப்பேர் வைக்கிறாங்க. அத்தாவுக்கு மரியாதை இல்லை, அம்மாவுக்கு மரியாதை இல்லை. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன துவா கிடைக்கும்? ஒன்றுமே இல்லைங்க. பெரிய பள்ளிவாசலில் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலில் காய்கறி கொடுத்துட்டே வரோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் திருப்பூர் பெரிய பள்ளிவாசலில் அன்றைக்கி காய்கறி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்குது. நானும் நின்று சிராஜ் ஆச்சார் பக்கத்தில் நின்று காயை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒரு 10 பேர் ஆளை காணோம். 10 பேர் நின்று கொடுக்கணும்ல, கொடுக்குறதுக்கு ஆளை காணோம். எனக்கு ஒரே கவலை. கொஞ்ச நேரத்தில் காய் தீர ஒரு 5 பசங்கன்னு சொல்லக்கூடாது, வாண்டுகன்னு தான் சொல்லணும். ஏன்னா 3ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு இவனுக்கு எல்லாம் வந்துட்டானுங்க, ஒரு 10 பேர். எனக்கு பயங்கர ஆச்சரியம். நான் அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அவன் பாட்டுக்கு எடுக்கிறானுங்க, அள்ளி போடுறானுங்க, தூக்கிட்டு ஓடுறானுங்க, உடையாரானுங்க. எனக்கு ஒரு வீட்டுக்கே தூக்கிட்டு போகிறானுங்களா, அவன் வீட்டில் கொண்டு போய் இவ்வளோ காய வச்சு என்னடா பண்ணுவான்னு கேட்டால், அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, இவனுக்கு 5 பேரும் சேர்ந்துங்க எந்தெந்த வீடுகளில் வயசானவங்க வர முடியாமல் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த காயை கொடுக்குறானுங்கன்னாரு. கேட்கும் போதே நம்ம மனசு எப்படிங்க இருக்கும்? கேட்ட உடனேயே மனசு நம்ம குளிருதா இல்லையா? கேட்ட உடனே ஹாஜியார் அவ்வளோ சந்தோஷம். துவா, இந்த துவாவை வாங்காமல் இருக்காங்க இன்னைக்கு. இந்த துவாவை வாங்கணும். குழந்தைங்க எப்படி இருக்கணும்னா, அதான் எம்எஸ்கே ஜூனியர்னு போன வருஷம் பேசினேன், பெரிய சப்போர்ட் இல்லை, அதனால் விட்டுட்டேன். நான் இந்த சப்ஜெக்டே இப்போ நான் பேசலை. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய தாய் தந்தையை பற்றி கவலைப்படலை, உங்கள் டீச்சரை பற்றி கவலைப்படலை, உங்களுடைய உறவுகளை பற்றி கவலைப்படலை, அண்டை அயலாரை பற்றி கவலைப்படலை, சமூகத்தை பற்றி கவலைப்படலை. அவருக்கு 79 வயசு, டாக்டருக்கு 87 வயசு, அவருக்கு 79 வயசு. எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சுறுசுறுப்பாக இருக்கிறது என்ன தெரியுமா காரணம்? அடுத்தவர்களை பற்றி, சமூகத்தை பற்றி சிந்திச்சாங்க, சமுதாயத்தை பற்றி சிந்திச்சாங்க. தன்னை பற்றி மட்டும் தன்னை பற்றி சிந்திச்சவெல்லாம் வேற மாதிரி. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த குழந்தைகளாகிய நீங்கள், இளைஞர்களாகிய நீங்கள் முதல்ல செல்ஃபோனை விட்டு வெளியே வாங்க. செல்ஃபோனில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நல்ல விஷயம் இருக்குது, லட்சக்கணக்கான கெட்ட விஷயம் இருக்குது. இது அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்குவாங்களே. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பழமொழி சொல்ல போகிறேன். 5 வயசில் என்ன ரீல் பார்க்குறியோ அதுதான் உனக்கு 50 வயசில் ரியல் ஆக போகுது. நீ எந்த ரீல் பார்க்குறீங்க, நமக்கு ரீல்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீ எதை பார்க்குற? உன்னுடைய தொழிலுக்கு பார்க்குறியா, உன் கல்விக்கு பார்க்குறியா, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு பார்க்குறியா, அல்லது ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குறியா, மோட்டிவேஷனல் பார்க்குறியா? நீ எதை பார்க்குறியோ, எந்த நல்லதை பார்த்தீங்கன்னா நீ 50 வயசில் நல்லவனாக இருப்ப, நீ கெட்டதை பார்த்தீங்கன்னா 50 வயசில் கெட்டவனாக இருப்ப. இதுதான் இன்றைய காலம். எனவே மாணவர்கள் ஒன்றே ஒன்று, இப்போ நீங்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்கீங்களோ இது மாதிரி வருஷம் ஈரோட்டில் ஈரோடு எஜுகேஷனல் அகாடமின்னு ஒன்று இருக்குது. நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 வருஷமாக அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறேன், ரெகுலராக கலந்துக்கிறேன். அந்த கலந்துக்கிற ப்ரோக்ராமில் 1000 பேர் வருவாங்க, மாணவர்கள் மாணவிகள். ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆனால் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பல வருஷமாக வருவாங்க மாணவர்கள் கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம் நான் பேசியிருக்கிறேன், வந்து மாணவர்கள் வருவாங்க, இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வருவாங்க, பேசுவாங்க, கொடுப்பாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மாணவி படித்து வேலை கிடச்சிருச்சு. முதல் மாத சம்பளம் 8000 ரூபா. எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பேர் கூட லுத்துஃபியான்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பேர் கூட ஞாபகம் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 20 வருஷத்தில் நாங்கள் கொடுத்த ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 20,000 பேர் கொடுத்துருக்கோம். எத்தனாயிரம் பேர்த்துக்கு? ஆனால் வந்தது யார்?
ஒரே ஒரு மாணவி வந்து அந்த முதல் மாத சம்பளத்தை ஈரோடு எஜுகேஷன் அகாடமி கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை வாங்கும் போது கோடி கோடியாக கொடுத்த அந்த பணக்காரங்க கொடுக்கும்போது இல்லாத சந்தோஷம் கூட, ஆகா நம்மகிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கின ஒரு பொண்ணு நன்றியோட வந்து துவாவோட வந்து முதல் மாத சம்பளத்தை கொடுத்துச்சே அப்படின்னு அத்தனை செல்வந்தர்களும் உட்காந்து மனசார துவா செஞ்சாங்க. நன்றிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றிங்கிறது தாய்க்கு, நன்றிங்கிறது தந்தைக்கு, நன்றிங்கிறது ஆசிரியருக்கு, அடுத்து நன்றிங்கிறது உங்கள் கல்விக்கு உதவியர்கள், உங்கள் வாழ்க்கையில் உதவியர்கள். இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஒன்று இருக்குது. ட்ரெண்டிங் இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? உனக்கு உதவியவர்களை உதாசீனப்படுத்து. அதான் ட்ரெண்டிங். இப்போ மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங்கு? உனக்கு எவன் உதவினானோ அவனை உதாசீனப்படுத்து. அப்படி பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு உதவியவர்களுக்கு நன்றி செலுத்துங்க, துவா செய்யுங்க. யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தியவனாக மாட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு நடைமுறைகளையும், ஒழுக்கமாகட்டும், கல்வியாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், உங்களுடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை உங்களுக்கான சரியான வழியில், முறையான வழியில் பயன்படுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய நண்பன் நல்லவனாக இருந்தால் நீங்கள் நல்லவனாக வாழ்வீங்க, தீயவனாக இருந்தால் தீயவனாக மாறுவீங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் தீயவன் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த நிமிடமே அவனை துண்டித்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களை தீயவனாக ஆக்காமல் அவன் ஒருபோதும் விடமாட்டான். நன்றி, மகிழ்ச்சி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.